முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த உணவை எந்த உணவோ அந்த உணவை முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான உணவாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் சொல்ல விரும்பலை. உங்கள் உடலுக்கு எந்த உணவு சாப்பிடணும்னு தோணுதோ அந்த உணவை எடுக்கணுங்க. அந்த உணவு சாப்பிடும் போதும் மனைவிட்டையோ குழந்தைகிட்டையோ தந்தைகிட்டையோ சகோதரிகள்கிட்டையோ சகோதரன்கிட்டையோ யார்ட்டையுமே பேசாங்க அந்த உணவை அதை ஒரு மருந்தாக நினச்சி சாப்பிடுங்க. அந்த உணவு சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அதுதான் அந்த நாட்களுக்கான எனர்ஜியை கொடுத்து நம்மளை நரிஷ் பண்ண போகுது. நம்மளுடைய தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் போக்க போகுது. ஒரு புது மனுஷனை நம்ம ஆக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியத்தோட அந்த உணவை உட்கொள்ளுங்க. சாப்பிடும் போது யார்கிட்டையும் பேசாதீங்க. வயிற்றுக்கு அரைவாசி சாப்பிடுங்க, காவாசி தண்ணி கொடுங்க, காவாசி அப்படியே ஃப்ரீயாக விட்டுங்க. நபி சொன்னது தான். இந்த முறையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன வாக்கிங், அந்த வாக்கிங் போகும்போது கூட உங்கள் சிந்தனையில் என்ன மாதிரியான எண்ணங்கள் வருதுங்கிறத சும்மா கவனிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நடங்க. நடந்து